இந்த காணொளியில ஹரினியஸ் அமிலக்கார கொள்கை இந்த தலைப்பு தான் நம்ம விவாதிக்க போறோம். இந்த ஹரினியஸ் ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த வேதியியலாளர். இவரோட அமிலக்கார கொள்கையை இவர் விளக்கியிருக்கிறாரு. இவரோட கொள்கையின்படி அமிலம் அப்படின்றது நீர் கரைசல்ல பிரிகை அடைந்து ஹைட்ரஜன் அயனியை தரவல்ல ஒரு சேர்மம். பிரிகையடைந்து ஹைட்ரஜன் அயனி. ஹைட்ரஜன் அயனியோட சிம்பல் H+ தரவல்ல ஒரு சேர்மம் ஆகும். ஹரினியஸ் இவரோட கொள்கையில அமிலம் அப்படின்றது நீர் கரைசல்ல பிரிகை அடைந்துன்னா அயனியா பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஹைட்ரஜன் அயனியை தரவல்ல ஒரு சேர்மம். H+ அயனியை நீர் கரைசல்ல கரைஞ்சி நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் ஹரினியஸ் இவரோட கொள்கையில அமிலம். எடுத்துக்காட்டு HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், H2SO4 சல்பியூரிக் அமிலம், HNO3 நைட்ரிக் அமிலம், CH3COOH அசிட்டிக் அமிலம். இந்த சேர்மங்கள் எல்லாமே நீரில் எடுத்து நம்ம கரைச்சோம் அப்படின்னா ஹைட்ரஜன் அயனியை இவங்க கொடுப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு HCl நீர் கரைசல்ல எடுத்து நம்ம கரைச்சோம் அப்படின்னா பிரிகை அடைந்து H+ அயனியும் ப்ளஸ் குளோரைடு அயனியும் உருவாகிறாங்க. ஸோ H+ அயனியை கொடுக்கறதுனால ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஹரினியஸ் இவரோட கொள்கையின்படி அமிலம். அதே காரம் அப்படின்னா நீர் கரைசலில் பிரிகை அடைந்து ஹைட்ராக்சில் அயனியை ஹைட்ராக்சில் அயனிக்கு சிம்பல் OH- தரவல்ல ஒரு சேர்மம் ஆகும். ஹரினியஸ் கொள்கையில காரம் அப்படின்றது நீர் கரைசலில் பிரிகை அடைந்து நீர் கரைசல்ல ஒரு சேர்மத்தை எடுத்து கரைக்கும் போது அயனியா பிரிவாங்க. அதுக்கு பேர் தான் பிரிகை அடைதல். பிரிகை அடைந்து ஹைட்ராக்சில் அயனியை OH- அயனியை தரவல்ல சேர்மங்கள் எல்லாமே ஹரினியஸ் கொள்கையில காரம். இதுக்கு உண்டான எடுத்துக்காட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, பேரியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. இந்த சேர்மங்கள் எல்லாமே நீரில் எடுத்து நம்ம கரைக்கும் போது பிரிகை அடைந்து OH- சொல்லக்கூடிய ஹைட்ராக்சில் அயனியை கொடுக்குறாங்க. அதனால் ஹரினியஸ் கொள்கையில் இந்த சேர்மங்கள் எல்லாமே காரம். எடுத்துக்காட்டுக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு நீரில் கரைக்கும் போது எப்படி பிரிகை அடைகிறாங்க அப்படின்னா கால்சியம் 2+ ஆகும் 2OH- ஆகும் பிரிகை அடைகிறாங்க. இப்போ OH- அயனியை கொடுக்கறதுனால கால்சியம் ஹைட்ராக்சைடு ஹரினியஸ் கொள்கையில் காரம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஹரினியஸ் கொள்கையில் அமிலம் அப்படின்றது நீர் கரைசல்ல கரைஞ்சி H+ அயனியை கொடுக்கக்கூடிய சேர்மம். காரம் அப்படின்றது நீர் கரைசல்ல கரையும் போது ஹைட்ராக்சில் அயனியை கொடுக்கக்கூடிய சேர்மம். இவர் சொன்ன இந்த கூற்று ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இதில் ஒரு சில குறைபாடுகள் இருக்குது. அந்த குறைபாடையும் நம்ம என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம்.
ஹரினியஸ் அமிலக்கார கொள்கையில் 2 குறைபாடுகள் வந்து முக்கியமாக கருதப்படுது. அதில் முதலாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அசிட்டோன். இதுக்கு உண்டான மூலக்கூறு வாய்ப்பாடு CH3COCH3. இரண்டாவதா டெட்ரா ஹைட்ரோபியூரான். இதுக்கு உண்டான மூலக்கூறு வாய்ப்பாடு 5 மெம்பர் ரிங்கில் பாண்ட் எதுவும் இல்லாமல் ஆக்சிஜன் பிரசன்ட் ஆயிருக்கிறது. இது போன்ற கரிம கரைப்பான்களில் அமிலக்கார கொள்கையை பற்றி விளக்கவில்லை. கரிம கரைப்பான்களில் அமிலக்கார கொள்கையை விளக்கவில்லை. யாரு? அர்கீனியஸ் சொல்லல. அமிலக்கார கொள்கையை விளக்கவில்லை. இவரோட அமிலக்கார கொள்கை ஞாபகத்தில் இருக்காங்களா உங்களுக்கு? அமிலம் அப்படின்றது நீர் கரைசல்ல பிரிகை அடைந்து ஹைட்ரஜன் அயனியை கொடுக்கிறது. அதுவே காரம் அப்படின்னா நீர் கரைசல்ல பிரிகை அடைந்து ஹைட்ராக்சில் அயனி OH- அயனியை கொடுக்கிறது. இப்போ நீர் அங்கே என்னவா நம்ம பயன்படுத்துகிறோம்? கரைப்பானா. அந்த நீரில் என்ன பண்ணுறோம்? ஒரு சேர்மத்தை எடுத்து நம்ம போடுறோம். அப்போ பிரிகை அடைதல் நடக்குதா? நீர் இல்லாமல் அசிட்டோன், டெட்ராஹைட்ரோபியூரான், ஈத்தர், டொலுவின், பென்சீன், குளோரோஃபார்ம் இந்த மாதிரியான கரிம கரைப்பான்களில் அதே சேர்மத்தை எடுத்து நம்ம போட்டோம்னா H+ அயனியை கொடுக்குமா? அதே மாதிரி OH- அயனியை கொடுக்குமா? அப்படின்ற எந்த ஒரு விளக்கமும் இந்த ஹரினியஸ் கொள்கையில் விளக்கவில்லை. இது ஒரு முக்கிய குறைபாடாக கருதப்படுது. நீர் கரைசல்ல அமிலம் மற்றும் காரத்தன்மையை மட்டுமே விளக்கியிருக்கிறாரு. கரிம கரைப்பான்களில் அமிலம் மற்றும் காரத்தன்மையை பற்றி ஹரினியஸ் கொள்கையில் விளக்கப்படவில்லை. இரண்டாவது குறைபாடு NH3. இவங்களோட பேரு வந்து அமோனியா. அமோனியா பார்த்தோம் அப்படின்னா NH3 ஹைட்ரஜனை கொடுக்கிற மாதிரி நமக்கு தெரியும். பட் இந்த NH3 காரமாக செயல்படக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. ஆனால் இவங்க கிட்ட OH தொகுதி இல்லை. OH தொகுதி இல்லை. OH- தொகுதி இங்கே இருக்காங்களா? இல்லை. ஆனால் இந்த அமோனியா காரமாக செயல்படுறாங்க. இந்த அமோனியாவோட காரத்தன்மையை வந்து விளக்கவில்லை. அமோனியாவோட காரத்தன்மையை வந்து விளக்கவில்லை. காரணம் என்ன? ஆர்கீனியஸ் கொள்கையில் ஹைட்ராக்சில் தொகுதியை வந்து நீரில் கரைஞ்சி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க காரம். அமோனியாவில் என்ன இல்லை? ஹைட்ராக்சில் தொகுதி, அதாவது OH- தொகுதி அமோனியா கிட்ட இல்லை. அதனால் அமோனியாவோட காரத்தன்மையை பற்றி ஹரினியஸ் கொள்கையில் விளக்கப்படவில்லை. ஆனால் அமோனியா எப்படி காரமாக செயல்படுது அதுக்கான விளக்கம் இவரை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்து அமிலக்கார கொள்கையில் இதற்கான விளக்கம் விளக்கப்பட்டிருக்கு. பட் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நைட்ரஜனோட அணு எண் வந்து 7, இணைதிறன் எலக்ட்ரான் 5. எலக்ட்ரான் அமைப்பு எழுதணும் அப்படின்னா 1s2 2s2 2p3 2s2 2p3 இந்த 5 எலக்ட்ரான் தான் அமோனியாவில் இருக்கக்கூடிய நைட்ரஜனோட இணைதிறன் எலக்ட்ரான். அந்த 5 இணைதிறன் எலக்ட்ரானில் நைட்ரஜன் 3 ஹைட்ரஜனு கூட பிணைப்பில் இருக்காங்க. அப்போ 3 ஹைட்ரஜனும் ஒவ்வொரு எலக்ட்ரானையும் நைட்ரஜன் 3 இணைதிறன் எலக்ட்ரானையும் கொடுத்து நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில் 3 சகப்பிணைப்பு உருவாக்கப்பட்டிருக்கும்.
மீதி 2 இணைதிரனல் எலக்ட்ரான் என்னவா இருப்பாங்கன்னா தனித்த இரட்டையா நைட்ரஜன் அணுவில் காணப்படுவாங்க. இந்த தனித்த இரட்டையை வழங்குறது மூலமா அம்மோனியா காரமாக செயல்படக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது அப்படின்னு லூயிஸ் அமிலக்கார கொள்கையில் விளக்கப்பட்டிருக்கு. அடுத்த காணொளியில் இதுக்கான விளக்கம் நீங்கள் பார்க்கலாம். ஹரினியஸ் கொள்கையோட குறைபாடுகள் அல்லது வரம்புகள்: அசிட்டோன், டெட்ரா ஹைட்ரோபியூரான், பென்சீன், டொலுவீன், குளோரோஃபார்ம், ஈத்தர் போன்ற கரிம கரைப்பான்களில் அமிலக்கார கொள்கையை விளக்கவில்லை. இரண்டாவது, ஹைட்ராக்சில் தொகுதியை பெற்றிராத அம்மோனியாவோட காரத்தன்மையை இங்கே விளக்கலை.